பெரியவ கதவு திறந்தே வச்சிருக்கா. நல்ல நேரம். பசங்களும் தூங்கிடுச்சு. நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச சொல்லேண்டி என் கண்ணு குட்டிய ராஜா. ஏமா எழுந்துட்டான் இந்த கன்யா. எடியா கையா, நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு 2 பொண்டாட்டி. சின்னவள வாய வயிறுமாக்கிட்டு என்கிட்ட வந்திருக்க, என்னையும் வாய வயிறுமாக்கிட்டு 3ஆவதா எவ்வளையாவது தேடி போவ. என்றியா ஏந்திக்கிறேன். பாயிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறியா? என்ன பசங்க படுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒதுங்கி ஓரம் கட்ட. சரி சரி படி. இங்கேயே படுத்துக்க, என்கிட்ட வந்த பாத்துக்க. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். என் செல்ல குட்டி இன்னைக்கு மாத்திரமா உன்னை உள்ளார விட்டாவே வம்புதான். காரியாக மட்டும் காலை பிடிப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போயா. வெளியே கட்டில் கிடக்கு, போய் படு. வெளியே பனி பெய்யுது கண்ணே. பனி பெய்யுதா? இந்தா போய் பார்த்துக்கிட்டு படு. போ. ஆளை பாரு, ஆளாக்கு மாதிரி. 2 பொண்டாட்டி காட்டினாலே இந்த கதிதான். 2 வீட்லயுமே ஆதரவு கிடைக்காது. சும்மாவா சாமியார் ஆகுறாங்க. மாரிசாசம், உன்னைத்தான் நான் கட்டி அணைக்க முடியல. உன் பொடையாவது கட்டி அணைச்சுக்கிறேன். அப்பத்தான் கொஞ்சமாவது தூக்கம் வரும். இது நீண்டினே போகுது புடவ. எப்படி 2 பொண்டாட்டிய பக்கத்துல வச்சு சமாளிக்கிற நீ? மது உள்ள போனதும் மாது ஞாபகத்துக்கு வருதுரா. அது எரும போடு, நீ நிறைய வெட்டி போடு. பாரு, கட்டில ஒரு குட்டி சோக்கா பட்டுனுக்குது. சம்தியான கட்ட வாத்தியார. சம்யுக்தைய பிரதிவராஜ இத்துக்குன்னு போன மாதிரி நாம இவ்வளவு இத்துக்குன்னு போறோம். ஃபாலோ பண்ணு. காவலுக்கு போறோம். எல்லாத்துலயும் தலைவருக்கு தான் சரி. நாம எப்ப தலைவராக போறோமோ. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஆம்பளை ஆசையா பக்கத்துல வந்தா பிகு பண்ணிக்கிங்க, அப்புறமா அலைவிங்க. என்னடாது சேலை கட்டிக்குது, ஆம்பளை குரல் மாறிக்குது. கட்டி பிடிக்காத, என் கட்ட கோவம். யார் நீ? நானும் ஆம்பளைதான். அது தெரியுது. புடவை கட்டின பொம்பளைன்னு சொல்லித்தான் என்ன ஓரம் கட்டினீங்களா? ஏண்டா, மரத்துக்கு புடவை கட்டினாலே அழிறீங்க, மனுஷனுக்கு புடவை கட்டினா விட்டா வைப்பீங்க. இந்த ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி.
நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்மாவேவா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வரச் சொன்னார் காட்டுக்குள்ளே. ஓடிய கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. பவளக்கொடியவா, சிந்தாமணியவா, மணிமேகலையவா, மங்கம்மாவேவா. டைம் ஆயிடுச்சு ஜெயா, நான் வீட்டுக்கு போறேன்டி. இப்பதானே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எந்திரிச்சா எப்படி? படம் முழுசா பார்க்க வேணாம்? இருடி, எங்க அப்பா கார்ல டிராப் பண்ண சொல்றேன். எதுக்குடி வீண் சிரமம்? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன். ஆட்டோவாவது போட்டோவாவது, சின்ன பொண்ணு, இருட்டு நேரம், ஊர்ல ஒரு பையனையும் நம்ப முடியல. அதனால ஒரே கலர்ல ஜிப்பா லுங்கி போட்டுக்கிட்டு அலையோவாலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சுன்னா நாங்களே பதில் சொல்ல வேண்டி வரும். இத பாரு, ஏன் கூட கார்ல வந்தீங்கன்னா உனக்கு மத்தவங்களால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கு நான் கேரண்டி. சல்லுன்னு புறப்படு. வரேன்டி. பாய் பாய். அம்மாடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாப்பாவை நான் வீட்டுல விட்டுறேன். படத்தை பார்த்துட்டு பாலை குடிச்சிட்டு படுத்துக்கா. காந்திகண்ணா, உனக்கு சரியா என்ன வயசு இருக்கும்? அது என்ன சரியா? 20 நடந்துட்டு இருக்கு. ஆனா உன் உடம்பு வளர்ச்சிய பார்த்தா அவ்வளவு குண்டாவா இருக்கு. வைத்தியம், நான் உடம்பு வளர்ச்சின்னு எதை சொல்றேன்னு புரியல. என்ன கண்ணா ஜபிக்கிற? உடம்பு வளர்ச்சி வச்சுதான் பெண்களே உங்களுக்கு பிடிக்குமோ? உடம்பு வளர்ச்சியை வச்சுதானம்மா கவர்ச்சியே. அப்போ உங்க மக ஜெயாவ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கமே. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன விட்டு என்ன விட்டு Very good. Thank you. Thank you. Nice girl. சாந்தி, இப்போ இங்க நடந்ததை நீ வெளியே சொன்னா கேவலம் எனக்கு இல்ல, உனக்கு தான். காருக்குள்ள நடந்தது கட்டில்ல அடிக்கடி நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டா எனக்கும் ஆட்சேபனையே இல்லை. ஓகே? இந்த மாதிரி என் முகத்துல எத்தனையோ பேர் எச்சி துப்பி இருக்காங்க. ஆனா உன் எச்சிக்கு வயசு ரொம்ப கம்மி. ஐ லைக் இட். பாய் பேபி.
இந்த காலத்துல வயசு பசங்களை கூட ஓரளவுக்கு நம்பி பழகலாம். ஆனா வயசான கிழவனுங்களை நம்பவே முடியல. எங்களுக்கு மகளை விட மானந்தான் பெருசு.